20 LPA ரோட் மேப் ஃபார் டிசைன் இன்ஜினியர்ஸ். ஆமாம் மக்களே, ஒரு 20 LPA சேலரியை ரீச் பண்ணுறதுக்கான ரோட் மேப் என்ன, எப்படிலாம் படிப்படியாக நம்ம அந்த 20 LPAவை ரீச் பண்ணுறது ஒரு டிசைன் இன்ஜினியராக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னென்னா மக்களே, இந்த 20 LPA சேலரி ஆக்சுவலாக நிறையா பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போகிறேன், எதுக்கடா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் போனால் சம்பளம் நிறையா கிடைக்கும், செட்டில் ஆகிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. வேறு ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கும் சேம் இதே ரீசன் தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே பாட்டில் நம்ம எப்படி பணக்காரன் ஆக முடியாத படத்தில் வர மாதிரி, அதே மாதிரி எல்லோரும் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் சேலரியை டிசைனில் அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில ப்ராக்ரஸ் இருக்குது, அதுக்குன்னு சில ப்ராசஸும் இருக்குது, அதுக்குன்னு சில நாலேஜ் ஸ்கில் செட்டும் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணத்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இனிஷியலாக ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னாவே சில பேசிக் ஸ்கில் செட்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் சும்மா ஓவரலாக சொல்கிறேன். அதாவது யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலாஸ், கால்குலேஷன், GD&T, 2D to 3D கன்வர்ஷன், 3D to 2D கன்வர்ஷன், DFMA, இந்த PLA. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாக தெரியணும். இது இல்லாமல் சாஃப்ட்வேர் சால்வர்ஸ் தெரிஞ்சாவே மினிமமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆக முடியும். கிரியோ தெரிஞ்சால் ஒரு ஆடர் அட்வான்டேஜ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகலாம். பட் நிறைய பேருடைய டவுட் என்னென்னா, இந்த கேட்டியா படிச்சுட்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த HVAC MEPயில் ரிவீட்லாம் போனேன், ரிவீட் படிச்சுட்டா அப்படின்னு ஒன்று. சில பேர் NXCAD படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்குறீங்க. என்னென்னா, இது எல்லாமே ஓகே, இதெல்லாமே படிக்கலாம். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா உங்களுடைய ரோட் மேப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு தேவையான பேசிக் ஸ்கில்லை கற்றுக்கோ, ஃபீல்டுக்குள்ளே போ, வேலை செய்யி, கொஞ்சம் சம்பளம் வாங்கு, அங்கேயே லேர்ன் பண்ணிக்கோ, திருப்பி அடுத்து வேறு ஏதாவது அடிச்சலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில சாஃப்ட்வேரை கற்றுக்கோ, திருப்பி அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போ, சம்பளத்தை உயர்த்து, இப்படி படிப்படியாக தான் போகணும். ஸோ இந்த படிக்கட்டு எவ்வளோ பெரிய படிக்கட்டு சார், எத்தனை வருஷம் இது இப்படியே போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years அதுதான் உங்களுடைய டியூரேஷன். ஒரு 5 வருஷம். 5 வருஷத்தில் நீங்கள் இது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம், ஒரு 6 வருஷம் வச்சுக்கங்களேன். ஒரு 6 வருஷத்தில் நீங்கள் இந்த 20 LPA சேலரியை ரீச் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். அப்படின்னு ராத்திரி போல் வேலை செய்கிறது கிடையாதுங்கய்யா. நாலேஜை கெயின் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் கான்செப்டை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்டோகேட் சேலரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இனிஷியலாக இன்றைக்குள்ள ஆவரேஜ் சேலரி கணக்குப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18,000 25,000 இருக்குங்கய்யா. சரியா? இந்த 18-20 சம்பளத்தில் போய் வேலை செய்கிறீங்க ஒரு கம்பெனியில். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணும். எப்படி 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயராவது நீங்கள் மினிமம் அந்த கம்பெனியில் வேலை செய்யணும். வேலை செஞ்சாச்சு, அப்போ அங்கே நாலேஜ் கெயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிச்செல்லாம் இந்த கேட்டியாவையோ இல்லை NXCADயோ அடுத்த லெவல் நீங்கள் எந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ. ஏன்னா ஃபீல்டு நிறையா ஃபீல்டு இருக்குது. ஷீட் மெட்டல் இருக்குது, மோல்டிங் இருக்குது, அண்ட் தென் சர்ஃபேஸ் மாடலிங் இருக்குது, அதுலேயே SPM டிசைன் இருக்குது, ஆட்டோமொபைல் டிசைன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிசைன்னு தனித்தனியாக பிரியும். அப்போ தான் நீங்கள் பிரிக்கணும். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் பிரித்து அந்த ஃபீல்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் லேர்ன் பண்ணால் போதும். லேர்ன் பண்ணுறீங்க, திருப்பி அடுத்த ஒரு ஹைக்கு போகிறீங்க. ஸோ இப்போ 25,000 சேலரி இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் போய் டிமாண்ட் பண்ணுறது ஒரு 35 to 45K சேலரியாவது நீங்கள் டிமாண்ட் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னா, அப்போ அதுக்கு டிமாண்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் அ பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்லும் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கெயின் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணணும். டெய்லியும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் லேர்ன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணும். பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சேலரி நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது இந்த மாதமாக இதெல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அதுக்கப்புறமா திருப்பி கம்பெனி ஸ்விட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுறீங்க. அப்படி ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போயிடணும். விச் மீன்ஸ் இந்த CAE சாஃப்ட்வேர்ஸ் லைக் வந்து ANSYS, HyperMesh இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். அதை என்ன பிரச்சனைனா, நம்ம பசங்க எடுத்த உடனே இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரோடு பாதை கரெக்டாக போகாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படிக்கப்படியாக பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த சேலரி நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ANSYS இதெல்லாம் நீங்கள் படிச்சிடுறீங்க, FEA அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, கால்குலேஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இதிலிருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் த நாலேஜ் ஆஃப் CAE
சிஏ இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். சிஏனா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏ இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து உங்கள் சேலரி 35 இருந்த சேலரி ஏன்னா 35 மாறிட்டோம். 35 ஒரு 50,000 சம்பளம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிசைனும் பண்ண தெரியும் ப்ளஸ் அனலைஸும் பண்ண தெரியும். இப்போ அதில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா டிசைனை மாடிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸும் பண்ண முடியும். ஸோ இதுக்கடையில் நீங்கள் டிஎஃப்எம்ஏ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎஃப்எம்னா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்ட் அசம்பிளி அந்த மாதிரிலாம் வரும் நிறையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து நீங்கள் அடுத்து ஸ்விட்ச் ஆகும்போது என்னென்னா ஒரு என்பிடியில் ஹெட்டு அந்த மாதிரி நீங்கள் போகணும். எஸ், ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை என்பிடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும். என்பிடினா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகணும். அங்கே போய் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ப்ராடக்ட்டை உருவாக்குறதுல இருந்து திருப்பியும் அதை அனலைஸ் பண்ணி திருப்பி ரீசைக்கிள் பண்ணுற வரைக்கும், சரியா, இந்த PLE அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது அங்கே ஒரு 70,000 வரைக்கும் சம்பளம் நீங்கள் கட்டலாம். அங்கே இருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். மினிமம் 2 வருஷம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அங்கே இருந்து அடுத்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது ஒரு R&D ஹெட்டாவோ இல்லது ஒரு NPD ஹெட்டாவோ நீங்கள் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாவோ நீங்கள் போகணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறதுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். இது இத்தனை வருஷம் தான் ஆகணும் இல்லை. ஸோ இது ஆவரேஜாக நான் உங்களுக்கு எடுத்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா லைக் Tier 1 கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஈஸியாக நீங்கள் போகலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. Tier 1 கம்பெனினா லைக் டெஸ்லா, ஆப்பிள் எல்லாருமே நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா சேலரி 20 LPAவா மேலேயே கிடைக்குங்கய்யா. சரியா, நான் 20 LPA ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஸோ அங்கே போனால் இதோட அதிகமான சம்பளமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம ஊர் சைடில் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டாட்டா, மகேந்திரா, அப்புறம் இந்த மாதிரியான கார் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா R&D டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகும்போது இந்த சேலரி ஈஸிலி அச்சீவபிள் தான். சரியா, ஓகே. இதை விட்டு அப்படியே நீங்கள் மேனுஃபேக்சரிங் சைடில் வந்தீங்க அப்படின்னா அதுலாம் ஒரு இதே விஷயத்துக்கு ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் மீடியம் ஸ்கேலு நம்ம போய் இப்போ கண்ணுக்கு தெரியிற கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதே சம்பளத்தை நீங்கள் வாங்குறதுக்கு, 20 LPA வாங்குறதுக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன Tier 2 இந்த டாட்டா, மகேந்திரா இதுலாம் போகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஈஸியாக வாங்கிடலாம். நான் சொன்ன மாதிரி Tier 1 கம்பெனிஸ் லைக் ஆப்பிள், டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரினா அதில் இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதையவே ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கம்பெனிஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இதாங்கய்யா, இதுக்கு நீங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், லேர்ன் பண்ணணும், திருப்பி படிக்கணும், வேலைக்கு போகணும், லேர்ன் பண்ணணும், இதே ரிப்பீட்டு. வந்தால் சுத்தா செத்தா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரியே. ஸோ படிக்கிறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், சம்பளத்தை மாத்திரம் இதே தான் ரிப்பீட்டாக அதை பண்ணிங்க அப்படின்னா 5-6 வருஷத்துக்குள்ள நீங்கள் 20 LPA சேலரி போயிடலாங்கய்யா. இந்த பாதையில் உங்களுக்கு ஏதாச்சும் முட்கள் தடைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி எடுத்து விளக்கிட்டு நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக தெரிவிச்சு உங்களுக்கு ஈஸியாக நான் கன்வே பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம். உங்களுக்கு இதில் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வச்சுருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பரும் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுதான் சந்தோஷம் தாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.